நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாழ்வது இவ்வுலகில் தேவ கிருபை. தேவ கிருபையினால் நாம் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் உங்க கிருபை, தேவ கிருபையே, சுத்த கிருபையே, தேவ கிருபையே. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் உங்க கிருபையே, தேவ கிருபையே. என் பாதை நெய்யாய் பொழிகின்றீர், என் பாதை நெய்யாய் பொழிகின்றீர், ஆசீர்வதித்தே மகிழ்கின்றீர். நாத்துமானிடமுள்ளதாக்கினீர், நன்மையால் திருப்தியாக்கினீர். என் ஆத்துமானிடமுள்ளதாக்கினீர், நாவி களி கூறச் செய்தீரே. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் உங்க கிருபை, தேவ கிருபையே, சுத்த கிருபையே, தேவ கிருபையே, சுத்த கிருபையே, தேவ கிருபையே. பனி துளி போல் ஆசீர்வாதங்கள் என் மேல் பொழிந்தே மகிழ்கின்றீர். பனி துளி போல் ஆசீர்வாதங்கள் என் மேல் பொழிந்தே மகிழ்கின்றீர். விருந்து சாலைக்கு கொண்டு செல்கின்றீர், விருந்து சாலைக்கு கொண்டு செல்கின்றீர். நேச கொடி என் மேல் பறக்குதே, நேச கொடி என் மேல் பறக்குதே. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் உங்க கிருபையே, உங்க கிருபையே, தேவ கிருபையே, சுத்த கிருபையே, தேவ கிருபையே, சுத்த கிருபையே. வெண்வஸ்திரம் உடுத்தியே நீதியின் சால்வை தரிக்கின்றீர். வெண்வஸ்திரம் உடுத்தியே நீதியின் சால்வை தரிக்கின்றீர். எப்சிபா என்று அழைக்கின்றீர், பியூலா என்று சொல்கின்றீர். எப்சிபா என்று அழைக்கின்றீர், பியூலா என்று சொல்கின்றீர். நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் உங்க கிருபையே, தேவ கிருபையே, சுத்த கிருபையே, தேவ கிருபையே. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நல்வாழ்வை நீயும் காண்பாயே. ஜீவன் உள்ள நாளெல்லாம் உம்மை பாடி துதித்து மகிழ்வேனே. ஜீவ பாதையில் நடத்தியே வருகையில் என்னை சேர்ப்பீரே. ஜீவ பாதையில் நடத்தியே வருகையில் சேர்ப்பீரே. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் உங்க கிருபையே, தேவ கிருபையே,
சுத்த கிருபையே, தேவ கிருபையே, சுத்த கிருபையே. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வது ஹல்லேலூயா தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு வாசிக்க போகிற வசனம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்தது அவருடைய நேசக்குடி. ஆமென். இவர் யார்? இவர் நம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. லூக்கா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். ஆமென். நீங்களும் நானும் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருக்கும்படி நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவருடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய வேலைகள் இருக்கதான் செய்யும் உலகத்தில் இருக்கும்போது. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம் வாருங்கள் என்று சொல்லி அவருடைய பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் நாம் முதல் காரியமாக முதன்மையாக எடுத்து அதை செய்வோம் என்றால் ஆண்டவர் கொடுக்கிற விருந்து சாலையில அந்த போஜனத்துல நாமும் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். லூக்கா 14, 16, 17, 18, 19, 20 வாசிக்க போனோம் என்றால், ஆண்டவர் விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது வாருங்கள் என்று சொன்னார், என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவனை அனுப்பினார். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் அங்க சொல்றாங்க. ஆண்டவரே, என்னால இப்ப செய்ய முடியல, மன்னிச்சிடுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற தாளந்து தான், என்னை மன்னிச்சிடுங்க, என்னால செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்படி நாம் அசதியாய் இராதபடி, ஹல்லேலூயா, கர்த்தர் கொடுத்த தாளந்தை நாம் புதைத்து வைக்காதபடி, நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஊழியமாயிருந்தாலும், ஒரு யூடியூப் ஊழியமா இருந்தாலும் சரி, ஒரு ரட்சிப்பென்ற பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சுவிசேஷம் சொல்கிற காரியமா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஒரு டிராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தாலும் சரி, நம் பக்கத்து வீட்டில் இருக்கிற சகோதரருக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்வதா இருந்தாலும் சரி, அதை நாம் செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தும் அவர்கள் விருந்து போஜனத்தில் பங்கு பெறுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், எங்கோ இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்து தம்முடைய ஊழியத்திற்கென்று அபிஷேகித்து இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய அனுக்கிரகம் செய்கிறார். ஏனென்றால் என்னுடைய வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது, எல்லாமே எனக்கு நெகட்டிவ். ஹல்லேலூயா. நான் ஒரு 0. ஆனா ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால, நம்பர் 1 அவர் இருக்கிறதுனால எனக்கு வேல்யூ. நான் ஒரு மட்குடம் தான், ஆனாலும் விலையேற பெற்ற அபிஷேகம் அவருடையது. என் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் வரும்போது அது நிறைவேறும். அந்த வல்லமை ஆத்துமாக்களை தொட்டு ரட்சிக்கும், பிணியாளிகளை சுகமாக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த தைரியத்தில் தான் இந்த சிறிய ஊழியத்தை எடுத்து கர்த்தர் செய்ய எனக்கு பலன் தந்திருக்கிறார். சங்கீதம் 65:11 வசனத்திலே பார்த்தோம் என்றால், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதம் 119:15, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுடைய பாதைக்கு தீபமாயிருக்கிறது. வார்த்தைகள் பாதைக்கு தீபமே, வார்த்தைகள் பாதைக்கு தீபமே,
அதிலே நடப்பது எனக்கு பிரியமே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேத வார்த்தைகள், அவருடைய வசனம் நமக்கு தீபமாய் இருக்கிறது, நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பதற்கு உதவி செய்கிறது. ஏசாயா 62:4 சொல்கிறார், ஹெப்சிபா பியூலா, உன் தேசம் சொல்லப்படும், வாழ்க்கைப்படும் என்கிறார். முதலாவது, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவரோட அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்படும் போது நம் பாதையெல்லாம் நெய்யாகும். ஹல்லேலூயா. நம் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அது ஆத்துமா பலன்படும். ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறும்போது ஆவி களி கூர்ந்து கர்த்தரை துதிக்குமா. ஹல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆமென். அந்த உற்சாகமுள்ள ஆவியோடு நாம் கர்த்தரை துதித்து ஊழியம் செய்வோமானால் அதற்குண்டான பலனை நாம் காண்போம். ஹல்லேலூயா. அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது, அவரை பாடிக்கொண்டே இருக்கும்போது அளவில்லாத சந்தோஷத்தை நமக்கு கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டில் நம்மிடத்தில் காணப்பட்ட குறைகள் எல்லாம் இந்த ஆண்டில் கர்த்தர் நிறைவாக்குகிறார். வெண் வஸ்திரம் நமக்கு உடுத்தி, நீதியின் சால்வு, அவருடைய நீதியின் சால்வு நமக்கு தரித்து நாம் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். நாம் சுகித்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம், அழகாக தாவீது சொல்லுவார், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரையே துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனையே பாடுவேன். அவரை பாடும்போது என் ஆத்துமா கலிகூரும். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரையே நாம் துதிக்கும் போது நல் வாழ்வை நிச்சயமாய் நாம் காண்போம். நம் தேசம் வாழ்க்கைப்படும், நம் குடும்பம் வாழ்க்கைப்படும், நம் வேலை ஸ்தலத்தில் ஜெயமுள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஜீவ பாதையிலே கர்த்தர் நடத்தி, ஹல்லேலூயா, அவருடைய வருகையிலே நம்மை தப்பாமல் சேர்த்து கொள்வார். ஆயுத்தமாவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயுத்தமாவோம். விழித்தெறிந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தில் நாம் சேர்வோம். கர்த்தருடைய இனி நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமையினால், கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியாலே ஆகும். எல்லாம் மாறும். எல்லா தோல்வி சூழ்நிலைகள் நீங்கும். வெற்றி நிச்சயம். எந்த காரியமாயிருந்தாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். முதலாவது தேவனை தேடுங்கள், அவரை துதியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், கர்த்தருக்கு அனல் உள்ளவர்களாக இருந்து ஊழியம் செய்யுங்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அல்லேலூயா. சிலுவையின் ஜெயக்கொடி உங்களுக்காக ஏற்றுகிறவராயிருக்கிறார். சிலுவையின் வெற்றி கொடி நம்மளுடைய ஊழியத்திலே பறக்கும், நம் வேலை ஸ்தலத்திலே பறக்கும், நம் குடும்பத்திலே பறக்கும். தேவ சமாதானமும் சந்தோஷமும் அல்லேலூயா அளவில்லாமல் நம் குடும்பத்தில் பாயும். கர்த்தருடைய இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.